செய்திகள் வாசிப்பது பிரியா. ஒப்பந்ததாரருக்கு டோஸ் விட்டு எச்சரித்த மாநகராட்சி. தூத்துக்குடி மாநகரின் முக்கிய பகுதிகளில் எல்லாம் ரோட்டின் இருபுறமும் பேவர் பிளாக்கள் பதிக்கப்பட்டு மாநகரை அழைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் பொதுமக்கள் நடந்து செல்வதற்கு வசதியாக பேவர் பிளாக்கள் பதிக்கப்பட்டு வருகிறது. பணிகள் அனைத்து பகுதிகளிலும் துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மாநகரில் நடைபெறும் பேவர் பிளாக்கள் பதிக்கும் பணியை மேயர் ஜெகன் பார்வையிட முடிவு செய்தார். அதன்படி முதலாவதாக 2ஆம் ரயில்வே கேட் பகுதியில் இருந்து அழகேசபுரம் வக்கீல் ஓடை வரை ரோட்டின் இருபுறமும் பேவர் பிளாக்கள் பதிக்கப்பட்டு வருகிறது. இந்த பணியை மேயர் ஜெகன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு இருந்த ஒப்பந்ததாரரிடம் பணியில் சரியாக நடைபெறவில்லை என்றால் மாநகராட்சி சார்பில் பணம் வழங்கப்பட மாட்டாது என்று கடுமையாக எச்சரித்தார். சரியான முறையில் பேவர் பிளாக்கள் பதிக்க வேண்டும். அங்குள்ள மரங்கள் அடிப்பகுதியில் அழகான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று மேயர் ஜெகன் கூறினார். அப்போது 2ஆம் ரயில்வே கேட் வடபுற அழகேசபுரம் செல்லும் சாலையின் முக்கிய இருபுறம் சாலையை அகலப்படுத்த முடிவு செய்து அதில் உள்ள தனியார் போஸ்டுகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். சாலையை அகலப்படுத்தப்பட்டால் தான் வாகனங்கள் செல்வதற்கு வசதியாக இருக்கும் என்று மாநகராட்சி அதிகாரிகளிடம் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று கூறினார். 2ஆம் ரயில்வே கேட்டில் இருந்து அழகேசபுரம் வக்கீல் ஓடை வரை மேயர் ஜெகன் நடந்து சென்று பேவர் பிளாக்கள் பதிக்கும் பணியை பார்வையிட்டார். அப்போது அங்கு இருந்த வியாபாரிகள் பணிகள் தாமதமாக நடைபெறுவதால் வியாபாரம் பாதிக்கப்படுவதாக மேயர் ஜெகனிடம் வியாபாரிகள் கூறினார்கள். உடனடியாக ஒப்பந்ததாரரை அழைத்த மேயர் ஜெகன் பணிகள் விரைவாக உடனடியாக முடிக்க வேண்டும். வியாபாரிகள் எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது. பள்ளி செல்லும் மாணவிகள் கடும் சிரமப்படுவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். ஆக கூடுதலாக ஆட்களை நியமித்து சில நாட்களுக்குள் ரோட்டின் இருபுறமும் பேவர் பிளாக்கள் பதிக்கும் பணியை முழுமையாக முடித்திருக்க வேண்டும். அதுபோல அந்த பகுதியில் உள்ள மரங்களை சுற்றி அப்பகுதியில் நீர் ஊற்றுவதற்கு வசதியாக அமைக்கப்பட வேண்டும். மீண்டும் நான் பணிகளை பார்வையிட வருவேன். அப்போது பணிகள் சரியாக இல்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மீண்டும் ஒப்பந்ததாரரை மேயர் ஜெகன் எச்சரிக்கை செய்தார். அதற்கு ஒப்பந்ததாரர் பணிகள் விரைவாகவும் துரிதமாகவும் நல்ல முறையில் கண்டிப்பாக முடித்துக் கொடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். எடுத்தாலும் எவனவரும் உள்ளே போவோம் வந்துருவாங்க. உள்ளே போனால் தான் வந்து நீட்டாக இருக்கும். இந்த போட்டெல்லாம் பிடிச்சி தள்ளி நட்டு வந்துட்டான். அங்கே கூட நட்டி வந்துட்டான். கொடியம்பு போட்டியை பொறுத்தது மற்ற ஊட்டியை பொறுத்தது வந்து போடுறாங்க. மேலே தண்ணி போட்டு காரணம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் எடுத்துகிட்டு போட்டாங்க கூட என்னோட அளவே நீட்டாக இருக்கும். இந்த செடியெல்லாம் ஃபுல்லாக பண்ணிடுவோம். அதை ஃபுல்லாக போட்டு இங்கேருந்து தெரிஞ்சிடும். கருவை இந்த 2ஆம் கேட்டோட சார்ஜ் புரியல. ரொம்ப 13,000 என்ன மட்டும் இருக்கும். நோக்கமே என்ன, இதெல்லாம் ஜீவெல்லாம் எடுக்க போட்டுருக்கேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது அதெல்லாம்